கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இயேசுவின் வாழ்க்கை வரலாறு என்ற தொடரிலே இன்றைக்கு யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்து நாம் தியானிக்கிறோம். குழந்தை பேற்றின் காலம் நெருங்கின பொழுது எலிசபெத்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அவளது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உறவினர்கள் எல்லாரும் கர்த்தர் அவளுக்கு கருணை காட்டினதுக்கு கேள்விப்படுறாங்க. அதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. குழந்தைக்கு 8 நாட்கள் ஆனபோது அந்த குழந்தைய விருத்த சேதனம் செய்யும் பொருட்டு கொண்டு வராங்க. அவனது தந்தை பெயரால் அவனை சகரியா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட விரும்புகிறாங்க. ஆனால் அந்த குழந்தையுடைய தாய் இல்லை அவனுக்கு யோவான் அப்படின்னு தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் எலிசபெத்தை பார்த்து, உன் குடும்பத்தில் யாருக்கும் இந்த பெயர் இல்லையே, குடும்ப பெயர் யோவான் கிடையாதே அப்படின்னு சொல்கிறாங்க. பிற்பாடு அவங்க அந்த குழந்தையுடைய தகப்பனார்கிட்ட சென்று செய்கையால் குழந்தைக்கு என்ன பேர் வைக்க விரும்புகிற அப்படின்னு கேட்குறாங்க. சகரியா எழுதுவதற்கு ஏதாவது ஒன்றை கொண்டு வரும்படி சொல்கிறாரு. சகரியா அந்த குழந்தை பெயர் யோவான் அப்படின்னு எழுதுகிறாரு. எல்லா மக்களுக்கும் ஆச்சரியம். அப்போது சகரியாவால் மீண்டும் பேச முடியுது. மீண்டும் பேச முடிஞ்ச உடனே அவர் தேவனை வாழ்த்து போற்றி புகழ ஆரம்பிக்கிறார். அவனுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் ஒரு பயம், கடவுளை பற்றின பயம், தேவனை குறித்த பயம், கர்த்தரை குறித்த ஒரு பயம் அவங்களுக்கு உண்டாகாது. யூதேயா ஒரு மலை நாடு. அந்த நாட்டு மக்கள் இந்த காரியங்களை குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சாமே, யோவான் அப்படின்னு பேர் வச்சோடனே அந்த குழந்தையுடைய தகப்பனார் சகரியா பழையபடி பேச ஆரம்பிச்சிட்டானமே அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வார்த்தைகளை எல்லா பக்கம் கடத்தி கொண்டு போகிறாங்க. பிரியமானவர்களே, இந்த செய்திகளை கேட்ட எல்லா மக்களுக்கும் ஒரு ஆச்சரியம் உண்டாக்குது. அது வரைக்கும் பேச முடியாத இந்த குழந்தையுடைய தகப்பனார் இந்த குழந்தை பிறந்த உடனே பேச ஆரம்பிச்சிட்டாரே, அப்போது இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க.